வணக்கம் நேயர்களே. லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம் இல்லையா? ஆனால் அந்த லட்டினுடைய பெருமதிகள் எங்களுக்கு உண்மையை யோசிக்கின்ற போது பெருமைப்பாக இருக்கும். ஏனென்றால் விநாயகர் கதை இடம்பெற்றது எல்லோருக்குமே தெரியும். அந்த விநாயகர் கதையில் கணபதிக்கு படைக்கப்பட்ட பிள்ளையாருக்கு படைக்கப்பட்ட லட்டு 36 லட்சத்திற்கு ஏலத்துக்கு போயிருக்கு. நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். என்னென்னு சொன்னால் இந்த சம்பவம் உண்மையான சம்பவம். எங்கே நடந்ததுன்னு சொன்னால் இந்தியாவில் ஹைதராபாத்தில் செகந்திராபாத் மற்றும் மாதாப்பூர் ஆகிய இடங்களில் இந்த திருவிழா நடக்கும். விநாயகர் சதுர்த்தி கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பிள்ளையார் சிலைகளை அந்த ஒரு மக்கள் செய்வார்களாம். அது அவர்களுடைய விநாயகர் சதுர்த்திக்குரிய ஒரு சிறப்பான ஒரு தனித்துவம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு செய்யப்படுகின்ற விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்படுவது, பிள்ளையாருக்கு தேவையான அவல், சுண்டல், கடலை, லட்டு போன்ற பலகாரங்களை செய்து படைத்து வழிபடுவது எல்லாம் அவர்களுடைய மரபாக இருக்கிறது. அதில் படைக்கப்பட்ட லட்டை ஏலத்திற்கு விற்கின்ற நடைமுறை 1994ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 94ஆம் ஆண்டு ஒரு லட்டு 450 ரூபாய்க்கு ஏலத்துக்குள்ளால் எடுத்திருந்தார். இப்போ ஒவ்வொரு வருஷம் அந்த ஏலத்துக்கு எடுக்கப்படுகின்ற லட்டு, அந்த லட்டு எடுக்கின்றவர்கள் ஏன் அவ்வாறு எடுக்கிறார்கள் சொன்னால், அந்த லட்டை ஏலத்துக்கு எடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்குமா. செல்வந்தர்களாக, மகிழ்ச்சியாக, சிறப்பாக குடும்பத்தினரோடு வாழ்வார்கள். அப்போ அந்த லட்டு எடுத்து அப்படி ஒரு அதிர்ஷ்டம் தங்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால ஒவ்வொரு வருஷமும் அந்த லட்டை ஏலத்துக்கு எடுக்கிறார்கள். அதிகம் போட்டி போட்டு எடுப்பார்கள். அப்படி எடுத்துட்டு கடந்த வருஷம் கூட பிள்ளையாருக்கு படைக்கப்பட்ட லட்டு 36 லட்சம் ரூபாய்க்கு ஒருவரால் எடுக்கப்பட்டது மாதாப்பூரில். அப்போ பாருங்கள், அந்த லட்டினுடைய பெருமதி அவ்வளவு வந்திருக்கிறது. இது சாதாரண விடயமாக நாங்கள் யோசிக்க முடியாது. ஏனென்றால் உலகத்தில் பிரபலமானவர்கள் அல்லது பிரபலமானவைகள் இவ்வாறு தான் மக்களால் ரசிக்கப்படும், கொண்டாடப்படும். பொதுவாக பாருங்கள், வெளிநாடுகளில் எந்த துறையாக எடுத்துக்கொண்டாலும் அந்த துறை சார்ந்தவர்களுடைய பயன்படுத்தி ஏதேனும் ஒரு பொருள் ஏலத்திற்கு போகின்ற பொழுது இவர் தான் போகும். இளவரசி டயானாவுடைய கைக்குட்டைகளாக இருக்கலாம், காதல் கடிதங்களாக இருக்கலாம், வாழ்க்கை குறிப்புகள் மற்றும் அவர் பாவித்த எந்த பொருளாக இருந்தாலும் அவைகள் பில்லியன் கணக்குக்கு ஏலத்துக்கு போகும். அதே போல் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்திய பேட்டாக இருக்கலாம், போலாக இருக்கலாம், அவர்களுடைய சப்பாத்தாக இருக்கலாம், பாவித்த கண்ணாடியாக இருக்கலாம், என்ன என்றாலும் இவ்வாறான விலைகளுக்கு போவது வழமை. அவ்வாறு சாதாரண மனிதர்கள் புகழ் பெற்றிருக்கின்ற பொழுது அவர்களுடைய பொருட்களை இவ்வாறு லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் ஏலம் போகுது என்றால், லட்சக்கணக்கானவர்கள் விரும்பி வழிபடுகின்ற எளிமையான தெய்வம் பிள்ளையாருக்கு படைத்த லட்டுண்டா சும்மாவா? அதுவும் அந்த ஏலத்துக்கு எடுத்தப்பட்டால் அந்த எடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது காலங்காலமாக அந்த மக்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் இந்த வருடமும் அந்த திருவிழா இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக ஹைதராபாத், செகந்திராபாத், மாதாப்பூர் அதை ஒட்டிய பகுதிகளில் விநாயகர் சிலைகள் மற்றும் அவருக்கு படைக்கும் உணவு திருவிழா போல நடைபெறும். அப்பொழுதுதான் அந்த லட்டு, விநாயகருக்கு படைத்த லட்டு ஏலம் போகும். குறிப்பாக 50 லட்சத்தை இந்த முறை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் 94ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஏல விற்பனை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம், 94ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் அந்த லட்டை ஏலத்திற்கு எடுத்தவர்களுடைய வாழ்க்கை சும்மாக கொண்டு பிரமிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இன்னும் லட்சங்கள் அதிகரித்தாலும் அந்த லட்டை வாங்க துடிக்கின்றவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள், நிறைய பேர் இருக்கின்றார்கள். உண்மையில் பெருமிப்பாக இருக்கிறது. நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்களில் மிகவும் எளிமையான தெய்வம். அவரை வழிபட்டாலே வேறு தெய்வங்களை வழிபட தேவையில்லை. அவ்வளவுத்திற்கு முதல் வணக்கத்துக்குரிய பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு படைக்கப்படுகின்ற உணவுகளும் எளிமையானவை, இனிமையானவை, சுவையானவை, இனிப்பானவை. அவைகளை நாங்கள் உண்ணுகின்ற பொழுதும் எங்கள் மனம் சந்தோஷமடையும். அவல்களிலே சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார், கண்ணை மூடி தூங்குவார். சின்ன வயதில் நாங்கள் படித்த பிள்ளையார் பாடல் இல்லையா? அந்த விநாயகருக்கு படைக்கக்கூடிய உணவுகள் இவ்வாறு லட்சம் கொடுத்து வாங்குகின்றவர்கள் இன்றும் இந்தியாவின் ஹைதராபாத் இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் பெருமையான விடயம். எனவே விநாயகர் சதுர்த்தியை, விநாயகர் கதையை நாங்கள் அறிந்து கொள்வோம், விநாயகரை வணங்குவோம், இத்தி சித்திகளை பெறுவோம், சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் உறவுகளே.